ஹாய் வணக்கம். நான் ஜேன் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா IndOasis ஆப், அதாவது இந்தியன் பேங்க்கோட அஃபிஷியல் மொபைல் பேங்கிங் ஆப் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்து எப்படி ஒரு பெனிஃபிஷியரியை ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி அதை நான் போடுறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ நான் வந்து IndOasis ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆப்குள்ளே லாகின் ஆகிக்கலாம். ஓகே, ஆப்குள்ளே லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கீழே வந்து பிளாக்ஸ், ஸ்கொயர் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. செல்ஃப் பே, பெனிஃபிஷியரி பே, ஈஸி பே அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து செல்ஃப் பே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட மற்ற அக்கௌண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஒரு லோன் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட், இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, உங்களோட ஓன் அக்கௌண்ட்டே இருக்குது அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஆர்டிஎஃப்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த உங்களோட அக்கௌண்ட்டுக்கு, ஓன் அக்கௌண்ட்டுக்கு மணி மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் செல்ஃப் பே அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது பெனிஃபிஷியரி பே என்ன அப்படின்னா, பெனிஃபிஷியரியாக ஒருத்தவங்களை ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து மணி மாற்றுறது தான் பெனிஃபிஷியரி பே. அடுத்தது மூணாவது இருக்கிற ஆப்ஷன் ஈஸி பே. ஈஸி பே வந்து பெனிஃபிஷியரியை ஆட் பண்ணாமல் நம்ம வந்து குவிக்காக பே பண்ணுறது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெனிஃபிஷியரி எப்படி ஆட் பண்ணுவோமோ அந்த பேஜில் வந்து எப்படி எல்லா டீட்டெயில்ஸும் அடிப்போமோ, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், அவங்க பேர் எல்லாம் எடுப்போமோ, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். பட் நீங்கள் இப்போ சென்ட் பண்ணுற இந்த பர்சன் வந்து உங்களோட பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் ஆட் ஆக மாட்டாங்க. ஒன் டைம் வந்து நான் யாருக்காவது மணி அனுப்பணும், மறுபடியும் அவங்களுக்கு நான் மணி அனுப்ப வேலை இல்லை, ஒரு டைம் தான், அதுவும் இப்போ குவிக்காக அனுப்பணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த ஈஸி பே ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஈஸி பேயில் வந்து இமீடியட்டாக பட் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணணும். இது ஒரு டைம் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க, நான் மறுபடியும் வந்து அந்த பர்சனுக்கு அடிக்கடி அப்பப்போ வந்து மணி அனுப்புகிற மாதிரி எனக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அவங்கள வந்து பெனிஃபிஷியரியாக ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்ரி டைம் வந்து நீங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் என்டர் பண்ண தேவையில்லை. அந்த பெனிஃபிஷியரியை சூஸ் பண்ணி நீங்கள் மணி அனுப்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி பெனிஃபிஷியரியை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஃப்ரம் அப்படின்னு இருக்க இடத்துல நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணணும். டூ அப்படின்னு இருக்க இடத்துல நீங்கள் யாரெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களெல்லாம் காமிக்கும். ஸோ புதுசாக இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே மேனேஜ் பெனிஃபிஷியரின்னு இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ பெனிஃபிஷியரின்னு ஒரு ஆப்ஷன், பெனிஃபிஷியரி லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன். பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் யாராவது நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட்டு காமிக்கும். இப்போ ஆட் நியூ பெனிஃபிஷியரிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணணும், இந்தியன் பேங்க்கா இல்லை அதர் பேங்க்கா, இல்லை இந்தியன் பேங்க்கோட கிரெடிட் கார்டை ஆட் பண்ண போகிறீங்களா. இப்போ கிரெடிட் கார்டுக்கு பில் கட்டணும் அப்படின்னா அதை நீங்கள் பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு பில் கட்டலாம். ஸோ இப்போ நான் வந்து அதர் பேங்க் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேங்க்கோட அது வந்து யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதர் பேங்க்னு சூஸ் பண்ணிட்டேன். அவங்க பேரை வந்து என்டர் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் நம்பர் 2 வாட்டி என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி நேம், நிக் நேம், அக்கௌண்ட் நம்பர் 2 வாட்டி டைப் பண்ணியாச்சு. அடுத்தது அதுக்கப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ ஐஎஃப்எஸ்சி கோடு என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கரெக்டான பிரான்ச் நேம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கள். அதாவது யாருக்கு மணி அனுப்புறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் என்ன டைப்னு சூஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். பெனிஃபிஷியரியோட அட்ரஸ் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ பெனிஃபிஷியரி அட்ரஸில் வந்து டீட்டெயில் அட்ரஸ் டைப் பண்ணுறதுக்குலாம் ஃபீல்ஸ் கிடையாது. ஸோ சிம்பிளான அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறமா ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் என்னன்னா, ஐஎஃப்எஸ்சி கோடு என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரான்ச் நேமும் பேங்க் நேமும் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் என்டர் பண்ணியாச்சு. ப்ரொசீட்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷனுக்கு வருது. அதாவது அவங்க என்ன பெனிஃபிஷியரி, நீங்கள் என்டர் பண்ண நேம், அக்கௌண்ட் நம்பர் ரொம்ப முக்கியம். அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிருப்பாங்கல்ல உங்களுக்கு டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸை வச்சு இன்னொரு வாட்டி அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக தான் என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் தப்பாச்சுன்னா மணி வந்து கரெக்டாக போய் சேராது. அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோட். ஸோ இதெல்லாம் கரெக்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்ம் கொடுங்க, இல்லைனா கேன்சல்னு கொடுத்துட்டு போய் நீங்கள் திரும்ப அதை கரெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 டிஜிட் டிரான்சாக்ஷன் பின்னை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ இந்த எம்டி பின் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணப்போ எம்பின் அண்ட் எம்டி பின் செட் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து எப்படி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி எம்டி பின் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் செட் பண்ண இந்த எம்டி பின் தான் இப்போ நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுக்குறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா ஓடிபி வரும் உங்களோட மொபைலுக்கு. ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைலில் தான் நீங்கள் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பெனிஃபிஷியரி வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ பெனிஃபிஷியரி ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேஜுக்கு போகலாம். போனோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பழையபடி அந்த பேஜுக்கு வந்துட்டோம். அதில் வந்து பெனிஃபிஷியரி பே அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பெனிஃபிஷியரி பே அப்படின்னு இருக்கிற அந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் அப்படிங்கிறது நம்மளோட ஐபி அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களோட ஐபி அக்கௌண்ட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்லேருந்து மணி அனுப்ப போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டூ அப்படின்றத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கிற பெனிஃபிஷியரிஸே இந்த இடத்துல காமிக்கும். அதில் வந்து ஒரு பெனிஃபிஷியரியை நான் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஆட் பண்ண பெனிஃபிஷியரியை இப்போ நான் டெமோ காட்ட முடியாது. பிகாஸ் அந்த பெனிஃபிஷியரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்கிற வேறு பெனிஃபிஷியரியை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ பெனிஃபிஷியரி சூஸ் பண்ணதுக்கப்புறமா அமௌண்ட் சூஸ் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். டன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் மினிமம் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் என்ன அதெல்லாம் காமிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நெஃப்டா என்இஎஃப்டி ட்ரான்ஸ்ஃபரா இல்லை ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபரான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். நான் என்இஎஃப்டி ட்ரான்ஸ்ஃபர்னு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒன்று இமீடியட்டாக ப்ரொசீட்னு கொடுக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல ஷெட்யூல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் லைக் உங்களுக்கு சேலரி வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு இது நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு சேலரி 2ஆம் தேதி வருதுன்னா 3ஆம் தேதிக்கு இதை ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இமீடியட்டாக நான் மணி சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொசீட்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி வெரிஃபிகேஷனுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். அதாவது நீங்கள் 1000 ரூபாய் தான் டைப் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டான அக்கௌண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. சில சமயம் வந்து நம்ம 1000 ரூபாய்க்கு 100 ரூபாயினோ இல்லை 10,000 டைப் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தவறுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி யூ கேன் கோ அண்ட் எடிட். இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ நம்ம திரும்ப அந்த எம்டி பின்னை டைப் பண்ணுவோம். இதான் டிரான்சாக்ஷன் பின். ஸோ இந்த பின் வந்து எப்பயுமே நம்ம எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுக்குறேன். ஸோ உங்கள் மொபைலுக்கு இப்போ ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா அவ்வளோதான், டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பெனிஃபிஷியரியை யாரெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களேருந்து ஒருத்தவங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி தாராளமாக மணி மாற்றலாம். ஸோ எப்படி வந்து பெனிஃபிஷியரி ஆட் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து அவங்களுக்கு மணி மாற்றுறது அப்படின்னு இந்த 2 டீட்டெயில்ஸையும் வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு டெமோ காமிச்சேன். இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க. IndOasis ஆப் நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்கனால இது வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ IndOasis ஆப்பில் இதுக்கு முன்னாடி நான் ஃபியூ வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கார்டு கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்ஸையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.